அப்பா சொல்றாரு, பயப்படாத, எந்த விஷயத்தை குறித்து என்ன செய்யாத, பயப்படாத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அப்பா பதிலை கொடுக்க வல்லவர். ஆமென். தாமதிக்கிறார் அப்படின்னு நினைச்சு சோர்ந்து போயிடாதீங்க. ஆமென். ஜெபிச்சு பாக்குறனே ஒன்னும் நடக்கலையே, நீங்க ஜெபிக்க அந்த காரியம் இன்னும் பலப்பட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அது வளர்ந்துட்டு இருக்கு, நமக்கான ஆசீர்வாதங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். சில நேரங்கள் எங்களுக்கு கூட சோர்வு வந்துடும். எவ்வளவு கண்ணீர் இந்த ஊழியத்துல, எவ்வளவு பிரயாசம்பா, இன்னும் நினைச்ச மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டை சந்திக்க முடியலையே, ஒரு உயர்வை சந்திக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சோர்வு வரும்போது ஏசப்பா எனக்கு கத்து கொடுப்பாங்க. இன்னைக்கு செடியை வச்சு நாளைக்கு மரம் ஆயிருதா? என்ன கேட்பாரு? இன்னைக்கு செடி வச்சு நாளைக்கு அது மரம் ஆயிருதா? அப்ப நான் யோசிப்பேன், இல்லப்பா, நாட்கள் எடுக்கும். அந்த மாதிரிதான் நீங்களும் உங்க ஊழியமும் ஒவ்வொரு நாளும் நான் தண்ணீர் பாய்ச்சி வருகிறேன். இது ஒரு காலத்தில் உயர்ந்த விருட்சமாய் நிமிர்ந்து நிற்கும். ஆமென். அநேக பட்சி ஜாதிகள் அதுல தஞ்சம் அடையும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க. நீங்க யாரு? ராஜா வீட்டு பிள்ளை. ஆமென்.